சிறையை எடுத்து போராடிட்டீங்கனாலே நீங்க சிறையில டெய்லியும் உங்களுடைய அறை செல் செக்கப்லேயே இருக்கும். நைட்டு 1 மணிக்கு வருவாங்க செக் பண்றேன்னு சொல்லிட்டு பட்டப்படன்னு 50 காவலர் வருவாங்க. உங்க எல்லா துணிமணியும் போட்டு பிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. நைட்டு நீங்க 12 மணிக்குல இருந்து காலையில் 4 மணி வரையும் ஒதுங்கிச்சுட்டே இருக்கணும். உங்களை மன உளைச்சல் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா வெளியே இருந்து அவ்வளவு உளவுத்துறையோட டார்ச்சர் நிர்வாகத்துக்கு வரும். இவங்களை எப்படினாச்சும் மன உளைச்சல் ஆக்குங்க, இவங்களை சிறையை தண்ணி தராதீங்க, குளிக்க தண்ணி தர, நம்ம குளிக்க போய் நிப்போம் தண்ணி வராது. நீங்க போராட்டக்காரராக உள்ள இருந்தீங்கன்னா நீங்க குளிக்கும் போது தண்ணி வராது. என்னுடைய அனுபவத்திலும் சொல்றேனே, நான் கொஞ்சம் போராடிக்கிட்டே சிறையில் இருந்துட்டு இருந்தேன். இது சிறையில் இருக்க சில அதிகாரிகளுக்கு பிடிக்கல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனநோயாளிகிட்ட பீடியை கொடுத்து அவனுக்கு ஒரு கட்டு பீடி கொடுத்து ஒரு பீடி கொடுத்தாலே ஒரு கட்டு பீடியை கொடுத்து மாலின் குளிக்க வருவான். குளிக்க வரும்போது அடிச்சு தூக்கி போட்டுரு அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க மாலினை வேற ஒரு கைதி சிறைவாசி அடிக்க மாட்டாங்க. இல்ல வேற சாதி மாலின் தாழ்த்தப்பட்டவர் நீங்க போய் சாதியா மாலின் அடிக்கனாலும் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் எல்லா சமூகத்திலும் மிங்கிலா இருப்பேன், முக்குலத்தோட மிங்கிலா இருப்பேன், மற்ற பிற சமூகம் மிங்கிலா இருக்கனால என்னை தொட முடியாது. என்ன சொல்லிடுவாங்க, உங்களை நிர்வாக அந்த அதிகாரி தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதை பயந்துட்டு ஒரு மனநோயாளிகிட்ட பீடி கட்டை கொடுத்து என்னை அடிக்க வைக்கிறாங்க. நான் போய் எப்பயுமே காலைல 6 மணிக்கு தொட்டியில் குளிப்பேன். தண்டனை சிறைவாசியா இருக்கேன், ஒரு செல்ல இருக்கேன், தொட்டியில குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குத்திட்டாங்க அல்லையில டம்முன்னு. இப்பதான் குண்டா இருக்கேன், கொஞ்சம் உடம்பு இருக்கு. ஒரே குத்திட்டா. ஏன்னா நீங்க மனநோயாளிகள் இருக்காங்க, அவங்களுடைய அடி பலமா இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும். அவன் எதையும் தள்ளி விட்டுறான், தூக்கி எரிஞ்சுதான் வச்சுங்க. நான் ஒல்லியா இருப்பேன், டக்குனு சட்டையை பிடிச்சி தூக்குறான்.